பாலஸ்தீனத்துல இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் இனஅழிப்பு யுத்தத்தை ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப உக்கிரமா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை, மனதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல். எப்போதும் போல காசா மக்களுக்கு இப்ப உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, பஞ்சத்துல அந்த மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட திட்டமிட்ட ஒரு இனஅழிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உணவு கொடுக்காம இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம். இந்த நிலையில உணவு நாங்க யாரும் பொது அமைப்புகள் தரக்கூடாது, நாங்க தான் தருவோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணாங்க, காசா மக்கள் எப்போதும் போல ரஃபா கிட்ட எல்லாரையும் வர வச்சு வாங்க உணவு தரோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பண்ணாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி இவன் அங்க உணவு தேடி போறவங்க ஹியூமன் ட்ராப் வச்சு டெட் ட்ராப் வச்சு நம்மளை கொண்டுறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்றது, பசியால கொள்றதுக்கு பரவாயில்ல, குண்டடிப்பட்டு செத்து போயிடலாமே, பிள்ளைங்களுக்கு உணவாவது கிடைக்காதான்னு சொல்லிட்டு எப்போதும் போல மக்கள் எல்லாமே இன்னைக்கும் ரஃபா பகுதிகளுக்கு போனாங்க. இன்னைக்கு போனவங்களை மிலிட்டரி டேங்க் இருக்கும்ல, மெர்கவா டேங்க்னு சொல்லுவாங்கல்ல, இந்த டேங்கை வச்சு இன்னைக்கு அந்த மக்களை அழிச்சிருக்கிறாங்கன்ற செய்திகள் வந்திருக்குது. அதாவது அந்த டேங்க்ல இருந்து வர பாம்பு வெடிகுண்டு கட்டிடங்களே தெரிச்சு போயிடும். அந்த அளவுக்கு டப்புன்னு அந்த அந்த மெர்கவா டேங்க்ல இருந்து பாம்புகள் வரும். அந்த பாம்பை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, மெர்கவா டேங்கை வச்சு அந்த உணவு தேடி வந்த அப்பாவி பொதுமக்கள், பசியோடு இருந்த அப்பாவிகள் இன்னைக்கு தாக்கி இருக்கிறாங்க. கட்டிடங்களே வெடிக்கும் அந்த பாம்புல. அப்ப இந்த டேங்கை வச்சு அந்த பொதுமக்கள் அடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி செத்துருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாத்துக்கோங்க நீங்களே. இன்னைக்கு 31 பேர் அநியாயமா உணவு தேடி வந்த அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது. அராஜகத்தின் உச்சத்தை இந்த இஸ்ரேலிய தீவிரவாத ராணுவம், கோலை பயங்கரவாத ராணுவம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மனதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி வந்திருக்குது. இதுல மேலதிகமா 200 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகளும் வந்திருக்குது. சரி, இதோட நிப்பாட்டினான்னு கேட்டாங்க, பக்கத்துல எல்லாருமே துப்பாக்கி சூடு தாக்குதல்களவே நடத்திருக்கிறாங்க. கொடூரத்தின் உச்சத்தை இன்னைக்கு பண்ணிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது. மனது ஏற்றுக்கொள்ள முடியல, பாவமா இருக்குது. அந்த வீடியோக்கள்ல அதெல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு பாவமா இருக்குது. மக்களை தேடி தேடி ஒரு இனஅழிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உணவு கொடுக்காம. சோ இந்த நிலையில நமக்கு என்ன ஒரு ஆதங்கமா இருக்குன்னா, நம்முடைய சேனல்ல கீழே பல பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, ஜெய் இஸ்ரேல், இஸ்ரேல் என்ன தெரியுமா, இஸ்ரேல் எப்படி தெரியுமா, அவன் பெரிய பருப்பு, இவன் பெரிய, அந்த சீனே இங்க கிடையாது. இஸ்ரேல் என்பது எவ்வளவு பெரிய கோலை இராணுவம், அவனுங்களுக்கு எப்படி யுத்தம் செய்ய தகுதி இல்லாதவனுங்கன்றதெல்லாம் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவு தேடி வந்த மக்கள் மேல இன்னைக்கு டேங்கை வச்சு எவ்வளவு பெரிய கொடூரமானது. துப்பாக்கி சூடு நடத்துறது கூட வேற விஷயம், இன்னைக்கு எவ்வளவு பெரிய கொடூரத்தை இறக்கிக்கிட்டானுங்க பாத்தீங்களா. மெர்கவா டேங்க்ல இருந்து வர நினைக்கவே பயமா இருக்குது. அந்த இவ்வளவு பெரிய பாம அந்த பொதுமக்கள் விட்ட உடல் எப்படி சிதறி போயிருக்கும். இன்னைக்கு எத்தனை மக்கள் 31 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா. இன்னும் பல 200 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுல எத்தனை பேர் இன்னும் சாக போறாங்கன்றது தெரியல. இது முதல் கட்டமா வந்த செய்தி. சோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் ஜெய் இஸ்ரேல், மயிர் இஸ்ரேல், என்னென்னமோ பெரிய பெரிய இதெல்லாம் பேசுறீங்க. இஸ்ரேல் பெரிய புடுங்கி அவன்கிட்ட வச்சுக்கலாமா, அக்டோபர் 7 யார் தாக்குதல் நடத்துறான்னு இந்த ஒரு சொட்டு மயிரிலே கூட அந்த வரலாறு தெரியாத நாய்கள் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தற்கூடிகள். நான் என்ன கேட்கிறேன், இஸ்ரேலிய ராணுவம் இந்த 600 நாள் யுத்தத்தில் என்னத்தை கிழிச்சான்? அவன் என்ன ஹமாஸ் அழிச்சிட்டானா, இல்ல அவன் பழைய கைதியை மீட்டுட்டானா? 600 நாள் அவன் என்ன கிழிச்சான் தெரியுமா? அமெரிக்கா கிட்ட இருந்து பங்கர் பஸ்டர் பாம்புகளை வாங்கினா, F-35 விமானங்களை வாங்கினா, இன்னும் பல விதமான ஆயுதங்களை அமெரிக்கா கிட்ட இருந்து பிச்சை எடுத்து கடனா வாங்கினா, அப்புறம் இது ஃப்ரீயா வாங்கிக்கிட்டான். பல நாடுகள்கிட்ட இருந்து விதா வாங்கிக்கிட்டான், ஆயுதங்களை வாங்கிக்கிட்டான். அதை வச்சு என்ன பண்ணா, ஒட்டுமொத்த காசாவையும் அழிச்சு போட்டான். F-35 விமானங்களை வச்சு ஒட்டுமொத்த காசாவையும் அழிச்சு போட்டான். பங்கர் பஸ்டர் பாம்புகள், கொடூரமான பாம்புகள், அந்த பாம்புகளை வச்சு குழந்தைகளை கொண்டு வச்சான். 75,000 80,000 பேரை கொண்டு வச்சிருக்கிறான். அதுல கொல்லப்பட்டது முக்காவாசி பேர் குழந்தைகள். அப்புறம் மேலதிகமா 1,30,000 பேருக்கு மேல கை கால்களை இழந்து ஊனமாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த காசாயும் அடிச்சு இழிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அந்த மக்களுக்கு உணவு கொடுக்காம தத்தளிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவனுங்க 600 நாள் பண்ண சாதனை. அவனுங்களோட ஒரு பணைய கைதி, இவனுங்க என்ன சொல்லி முதல்ல காசாக்குள்ள வந்தானுங்க, எங்களோட பணைய கைதியை நாங்க மீட்போம், இங்க ஹமாஸ் மொத்தமா அழிப்போம்னு 2 கோலை செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்தாங்க. 600 நாளாயும் ஹமாஸை இப்போ வரைக்கும் தொட முடியலன்னா அப்ப யார் தோத்துக்கிட்டு இருக்கிறான்? இல்ல நீ ஜெய் இஸ்ரேல், பெரிய மயிர் இஸ்ரேல் எல்லாம் சொல்றீங்க, அல்லாஹ்காக என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சிருங்க. நான் அவ்வளவு ஆத்திரம் இன்னைக்கு, நான் அதுக்காக தான் என்ன அல்லாஹ்காக மன்னிச்சிருங்க, நான் தவறான வார்த்தைகள் விட்டேன். பெரிய ஜெய் இஸ்ரேல், அந்த இஸ்ரேல், இந்த இஸ்ரேல், அவன் பெரிய புடுங்கி இப்படி எல்லாம் பேசுறீங்களா? இப்போ வரைக்கும் யுத்தத்துல யார் ஜெயிச்சா? இவ்வளவு கொடூரத்தை பண்ணி இன்னும் ஹமாஸ் அழிக்க முடியல, அவங்க பணைய கைதியை மீட்க முடியல. 2-3 பணைய கைதியை மீட்டாங்க. எல்லாமே எப்படி, நிறைய பணைய கைதிகளை மீட்டாங்க. எப்படின்னா எல்லாமே சமாதான உடன்படிக்கை போய் தான் மீட்டாங்க. இதுதான் 600 நாள்ல அவனுங்க கிழிச்ச கிளி. உலகத்திலே மிகப்பெரிய ராணுவம், நாங்க தான் பெரிய ராணுவம், நான் மொசாதுனா என்னன்னு தெரியுமா, இஸ்ரேல் என்னன்னு தெரியுமான்னு அவனுங்க கொடுக்குற பில்டப்போட இவனுங்க தான் பெரிய பில்டப். இந்த நடுத்தர சங்கிகள்லாம் இருக்கிறானுங்களே, மாற்று மத அந்த மதவெறி பிடிச்சவங்க, இவங்க தான் பெரிய பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 600 நாள் யுத்தத்துல அவனுங்க கிழிச்சது இதுதான். ஆனா உண்மையான வெற்றி யாருக்கு தெரியுமா? நான் சொல்றப்ப உங்களுக்கே புரிஞ்சுப்படும். 600 நாளா உலகத்திலேயே சின்ன ராணுவம், ஹமாஸ் என்ற சின்ன ராணுவம்
இப்ப வரைக்கும் எந்த விதமான உதவியும் கிடைக்கல. அரபு நாடுகள் கிட்ட இருந்து அந்த மக்களுக்கு உதவி கிடைக்கல. எந்த ஒரு நாடுகள் கிட்ட இருந்து ஆயுத உதவி அவர்களுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சின்ன ராணுவம் இந்த செகண்ட் வரைக்கும் அவர்களுக்கு உணவு கொடுக்க ஒரு ஆள் கிடையாது. பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசத்துக்கு எல்லாம் தனிச்சு விடப்பட்ட ஒரு நாடு. எல்லா உலக நாடுகளும் இப்ப வரைக்கும் கை கட்டிட்டு இருக்குது. இவனுக்கு அதாவது அமெரிக்கான்ற ஒரு பெரிய நாடு இருக்குது. ஆனா பாலஸ்தீனத்துக்கு இப்ப வரைக்கும் யாரும் இல்லை. வெளியில இருக்கிறாங்க, ஊதிகள் இருக்கிறாங்க, ஹிஸ்புல்லாக்கள் இருக்காங்க, அவங்க வெளியே. ஆனா உள்ளே இருந்து உதவி பண்றதுக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன ராணுவம் 600 நாளா யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 900 மெர்கவா டேங்குகளுக்கு மேல அழிச்சிருக்கிறாங்க. 600-700 ட்ரக்குகள் அழிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட ஜீப்புகள் அழிச்சிருக்கிறாங்க. 30,000 50,000 இஸ்ரேலிய துருப்புகளை கொண்டு இருக்கிறாங்க. பல விதமான அந்த ஆயுதங்களை எல்லாத்தையுமே அழிச்சிருக்கிறாங்க. மேலதிகமா அவர்களுடைய இஸ்ரேலோட ஆயுதங்களை எடுத்து அது ரீஇன்ஜினியரிங் பண்ணி இஸ்ரேலே அடிக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மிக வலுவா இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இஸ்ரேலிய துருப்புகளை தினமும் 30 பேர் 50 பேர் மண்ணுக்குள்ள கபருக்குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க ஹமாஸ். அப்ப இப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கையில அந்த பணைய கைதிகளையுமே பாதுகாக்கிறாங்க, இன்னொரு கையில பொதுமக்கள் காசா பொதுமக்களை பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்குறாங்க. காசாவை முழுவதுமா கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே இவர்கள் பங்குக்கு ஹமாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளேயே இது இல்லாம இந்த முகமது அப்பாஸ் இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கான துரோகி, அவனை மாதிரியே ஒரு கூட்டம் இன்னும் காசாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க ஹமாஸ் அழிக்கணும், அதையுமே கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதுல இஸ்ரேலையுமே தினம் 30 பேர் 40 பேர்னு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஹமாஸ் நினைச்சு ஆச்சரியமா இருக்குங்க. தொடங்கி நீங்க ராணுவத்தால அழிக்க முடியல, இன்னும் அவங்க ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புல இருக்கிறாங்க. தினமும் 30-40 இஸ்ரேல் துருப்புகளை கொண்டுகிட்டு இருக்காங்க. மக்களை பாதுகாக்கிறாங்க, பணைய கைதிகளை பாதுகாக்கிறாங்க. தினமும் அட்டாக்கு ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க. இன்னும் ராக்கெட் ஃபேக்டரி எல்லாம் அப்படியே இருக்குது. ஹமாஸுடைய ராக்கெட் ஃபேக்டரி எல்லாம் அப்படியே இருக்குது. சரி, இப்ப சொல்லுங்க, அடே நீ என்ன கேக்குறேன், 30,000 50,000 இஸ்ரேல் துருப்புகளை கொண்டு இருக்கிறாங்க ஹமாஸ், சரியா? ஆனா இவனுங்க கொண்டது என்ன, 80,000க்கு மேல போதுமா? யார் ஜெயிச்சா? இப்ப வரைக்கும் யார் ஜெயிச்சா? நேத்து வரைக்கும் யார் ஜெயிச்சா? இப்ப யார் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா? நாளைக்கு யார் ஜெயிப்பா? ஹமாஸ் தான். யாயிரம் வேணாலும் சொல்லுங்க. இப்ப நம்ம நடக்கிறத பார்த்தாலே தெரியலையா? இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இஸ்ரேலுக்கு. மெர்கவா டேங்குகள், ஜீப்புன்னு எல்லாம் லட்சம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் ஒரு சிறிய ராணுவம் இப்ப வரைக்கும் மன உறுதியோட அந்த போராட்டம், அப்புறம் அந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன சொல்லு, யார் ஜெயிச்சா? நீ ஜெய் இஸ்ரேலு, இஸ்ரேல் யார் தெரியுமா, மகிழ் தெரியுமா, பெரிய புரிய மாதிரி எல்லாம் பேசுறீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கே தெரியுதா யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு. இங்க பாரு, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் பாலஸ்தீனம் ஹமாஸ் தான் நேத்தி வரைக்கும் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவர்கள் தான் வின் பண்ணுவாங்க. எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் எந்த ஒரு சாதனையும் இப்போ வரைக்கும் இஸ்ரேலால படைக்க முடியல. ஆனா தினம் ஹமாஸ் அந்த இலக்குகள் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலிய துருப்புகளை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. மெர்கவா டேங்குகளை உடச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல இஸ்ரேலிய துருப்புகளை மண்ணுக்குள்ள புதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல ட்ரக்குகளை வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க, ராக்கெட் தாக்குதல் நடத்துறாங்க. ஹமாஸ் இன்னும் பலமாக இருக்கிறாங்க. அவ்வளவுதான். என்ன கத்துனாலும் சரி, ஹமாஸ் தான் கடைசியில ஜெயிக்க போகுது. பாலஸ்தீனம் வெற்றி அடைய போகிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சோ இது எனக்கு ரொம்ப நாளா இந்த விஷயத்த நான் இவங்க எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எவனும் எல்லாம் ஜெய் இஸ்ரேல்னா யார் தெரியுமா, இஸ்ரேல்னா அப்படி 6 நாள் யுத்தம்னு ஒண்ணு நடந்தது. 5 அரபு நாடுகளை 6 நாள் அடிச்சு ஓட விட்டாங்க 1967 68 அந்த நேரத்திலேயே. ஆனா இப்ப வரைக்கும் உலக மகா சின்ன ஹமாஸ்ட 600 நாளத்தை போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வெற்றியை பதிவு பண்ண முடியல, அழுகுறாங்க கடந்துகிட்டு. தினம் இருந்தாலும் கொத்து கொத்தா சாவுறாங்க. ஹமாஸ் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. இதுதான். சோ நிலவரம் இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு இன்னொரு ஒரு சைலண்டான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பெஞ்சமின் நெத்தன்யாவோட ஆட்சி எப்ப வேணாலும் கவிழும் அந்த நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பாக்குறப்ப இப்ப பெஞ்சமின் நெத்தன்யாவோட கட்சிக்கு எதிராக பல எதிர்கட்சிகள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவர்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கிற பல பேர் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய பாராளுமன்றம் நெசட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாராளுமன்றம் இருக்கு, இந்திய பாராளுமன்றம், இந்த பிஜேபி இந்த மாதிரி காங்கிரஸ்லாம் இருப்பாங்களா, அதே மாதிரி அவர்களோட பாராளுமன்றம் இருக்கும். அவர்களுடைய ஒரு எம்எல்ஏ எல்லாத்தையுமே விலக்கி வாங்கி இன்னைக்கு எல்லாம் ஒரு பிளான் போட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு மிகப்பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது. இது இப்ப ரொம்ப சூடு பிடிச்சு உக்கிரமா போயிட்டு இருக்குன்ற செய்திகளும் வந்திருக்கு. சரி, என்ன ரீசன் பாக்குறப்ப நம்ம கூட போன காணொலியிலே பார்த்தோம். இப்போ இஸ்ரேலுக்கு யுத்தம் செய்ய ஆளு கிடையாது, அவனுக்கு ராணுவத்துல ஆளு கிடையாது. 50,000 60,000 இஸ்ரேல் துருப்புகளை ஹமாஸ் மண்ணுல புதைச்சிருச்சு. பல பேர் பைத்தியம் முடிச்சு ஓடிட்டாங்க. பல பேர் நான் ராணுவத்திலே வரமாட்டேன்னு ஓடிட்டாங்க. இன்னும் இருக்கிற கொஞ்சம் துருப்புகள் தான் காசால முட்டி மோதிட்டு கிடக்குறாங்க, தினம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில இப்ப யுத்தம் செய்யறதுக்கு இஸ்ரேல்கிட்ட ஆளு இல்லை. எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த இஸ்ரேல்ல இருக்கிற சாமியார்கள்லாம் இருப்பானுங்களா, இந்த மத போதகர்கள், இவனுங்களா இருப்பானுங்களா, இவனுங்களை உள்ள ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இவனுங்களை உள்ள கொண்டு வரணும், இவனுங்களையும் யுத்தத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு
பெஞ்சமின் நெத்தன்யாகு அவனு பாராளுமன்றத்துல ஒரு விஷயத்த ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிருக்கான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த இந்த மத போதகர்கள் இந்த இந்த சாமியார்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி வச்சிருந்தாங்க. அவங்களுமே ஜெயிச்சு இப்ப வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து கூட்டணி ஆட்சி தான் வச்சிருக்கிறான். இந்த சாமியார்கள் கட்சியோட கூட்டணி ஆட்சி தான் வச்சிருக்கிறான். சாமியார் கட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் சும்மா புரியுற மாதிரி சொல்றேன், இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, நாங்க வந்து இல்ல நீ என்ன எங்களே யுத்தத்துக்கு கூப்பிடுற, சாமியார்களை கூப்பிடுற, ஆட்சியை கலைச்சு விடுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இத்தனை நாளா அமைதியா இருந்தவனுங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை யுத்தத்துக்கு கூப்பிடுறானுங்கன்னு சொல்லிட்டு கோலைங்க அவனுங்களுக்குள்ளே ஆள்லாம் திரட்டிட்டு எதிர்கட்சி எல்லாரையும் திரட்டிக்கிட்டு இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாவோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை திட்டிட்டு இருக்கிறாங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது. இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும்னா, இஸ்ரேல்ல ஒரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் இருக்கானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இஸ்ரேல் முழுக்க இருக்கிற எல்லாருமே பெஞ்சமின் நெத்தன்யாகு தான். இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு இல்லைன்னா இன்னொரு நெத்தன்யாகு வந்து அந்த மக்களை கொண்டு வைக்க தான் போறான், அது வேற விஷயம். ஆனா இந்த நெத்தன்யாகுன்றவன் வந்து இதற்கப்புறம் என்னென்ன பாடுபட போறான்றதுதான் விஷயமே. அந்த மக்கள் கொண்டு குவிச்சான், இப்ப அவனோட ஆட்சியில இருந்து தூக்குறதுக்கான வேலைகளை அவர்கள் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த உலக வாழ்க்கையில அவன் எப்பேற்பட்ட கேடு கெட்டுத்தனமா அனாத போனமா சாக போறான்றதுலாம் இதெல்லாம் ஒரு அறிகுறியா இருக்குது. ஸோ அதற்கான அவனை இப்போ இவனோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு எல்லா வேலையுமே அந்த அவர்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. பெஞ்சமின் நெத்தன்யாகு கதறிக்கிட்டு இருக்கிறான், ஒரு எதிர்கட்சியா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, யுத்தம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி இப்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான்ற செய்திகள் எல்லாமே வந்திருக்குது. இதுதாங்க இஸ்ரேலோட நிலைமை, இதுதான் இஸ்ரேலோட நிலைமை. ஏன்னா அவனுங்க தோல்வி மேல தோல்வி அடைகிறாங்க, ஒன்னும் பண்ண முடியல, தோல்வியை மறைக்க முடியல. இங்க வந்து இவனுங்க ஜெய் இஸ்ரேல், அந்த இஸ்ரேல், இந்த இஸ்ரேல் கத்திக்கிட்டு இருக்கானுங்க, தவிர தோல்வியை மறைக்க முடியல, சுத்தமா மறைக்க முடியல. தியானம் தானே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல்காரங்க, தியானம் தானே தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பனைய கைதியை மீட்க முடியல, உலக மகாராணம் பனைய கைதியை மீட்க முடியல. இவன் சரிப்பட்டே வரமாட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவன் ஆட்சியை கலைக்கிறதுக்காக எல்லாம் பெஞ்சமின் நெத்தன்யாகு தூக்கி எறிகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த செய்திகள் இப்படி வந்துகிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு புதன்கிழமை காலையில இவன் நான் தான் சொல்லுவேன், அந்த பென்குவிர் உலக மகா தீவிரவாதி, 1ஆம் நம்பர் உலக மகா தீவிரவாதி, இந்த பாலஸ்தீனியர்கள் தலையிலே சுட்டு கொள்ளணும், குழந்தைங்களை கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தீவிரவாத விஷம கருத்தை பரப்பக்கூடியவன் தான் இந்த தீவிரவாதி ஷைத்தான், உலக மகா ஷைத்தான், ஒரு உலக மகா கோலை பென்குவிர். இவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறான், காலையிலேயே நம்மளுடைய 3வது புனித தலமா இருக்கிற வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள போய் அவர்களுடைய யூதனுடைய வழிபாட்டு முறை, நம்ம எப்படி தொழுகுவோமோ அவங்க தல்முதிக்குன்னு ஒரு தொழுகை ஒண்ணு பண்ணுவாங்க, அவனுங்களோட தொழுகைய நம்ம மஸ்ஜிதுல் அக்ஸால போய் பண்ணிட்டு வந்திருக்கிறான். இது எப்போதும் நடக்கிறதுதான். இன்னைக்கும் புதன்கிழமை இவனுங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாள் போல. இந்த யூதனுங்களுக்கு எல்லாம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கரெக்டா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனா இவன் ஒரு போலீஸ் படையை கூட்டி கிளம்பிடுறான், அந்த கோலப்பைய இல்லைன்னா ஒரு 1000-2000 செட்டிலர்ஸ் குடியேறிகளை கூட்டிட்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள போயிடுறான். ஸோ இன்னைக்கும் அந்த மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போய் அவனுடைய வழிபாட்டு முறையை மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள பண்ணியிருக்கான்ற செய்திகள் இன்னைக்கு வந்திருக்குது. இப்போ காசால ஹமாஸ் இருக்கிறாங்க, காசாவை இப்போ வரைக்கும் பிடிக்க முடியுதா? இதே ஹமாஸ் வந்து வெஸ்ட் பேங்க்ல இல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸா அதுவுமே வெஸ்ட் பேங்க்ன்றதும் பாலஸ்தீன் ஒரு பகுதி தானே, அந்த இடத்துல ஹமாஸ் அந்த அளவு இல்லை. அதுதான் இவனுக்கு ஆடுறதுக்கு இவ்வளவு வரைக்கும் ஒரு ஒரு விஷயமா இருக்குது. அங்க இருக்கிறது யாருன்னா மஹமூத் அப்பாஸ்ன்ற ஒரு துரோகி. இப்ப வரைக்கும் பாலஸ்தீனத்தை தாராவாத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு இடத்தையும் நீ வச்சுக்க சரி நான் பாத்துக்கிறேன், நீ வச்சுக்கன்னு உலகமாக துரோகி மஹமூத் அப்பாஸ் இன்னைக்கு எல்லா இடத்தையும் பாலஸ்தீனத்துல எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. காசா பிடிக்குமான ஹமாஸ் இருக்குது, அதே ஹமாஸ் இப்ப வெஸ்ட் பேங்க்ல இல்லைன்றதுதான் வருத்தத்திற்குரிய செய்தியா இருக்குது. அதனாலதான் இவனுங்க இவ்வளவு பெரிய அட்டுழியத்தை பண்ணிருக்கு. இந்த அந்த இடத்துல ஹமாஸ் இருந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும், அவன் பென்குவிர் என்ன மட்டும் உள்ள உயிரோட போயிருப்பானா, வெஸ்ட் பேங்க் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள உயிரோட போயிருப்பானா, அவனை கொண்டு கருவறுத்திருப்பாங்க ஹமாஸ். அந்த இடத்துல ஹமாஸ் இல்லைன்றதுதான், வெஸ்ட் பேங்க்ல இல்லைன்றதுதான் வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. ஸோ இன்னைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாம் அமைதியா இருக்குது, நம்மளுடைய 3வது புனிதத்தலம் இல்லையா, அங்க நமக்கு போகணுன்றது நமக்கு கடமை இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்னன்னா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிக்கணும் அப்படின்றதுதான் அவனுங்க பிளான். அதை இடிச்சுட்டு அவனுங்களோட புனித தலத்தை அந்த இடத்துல கட்டணும், ஈதனுடைய புனித தலத்தை மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற இடத்துல கட்டணுன்றதுதான் இவனுங்க பிளான். ஸோ அதை மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா உலக நாடுகளும் அரபு நாடுகளும் அமைதியா இருக்குது இவன் பண்றதுக்கெல்லாம். ஸோ இன்ஷால்லா பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி சில செய்திகள் மட்டும்தான் முதல் கட்டமா வந்துருக்குது. நிறைய செய்திகள் வந்துருக்குது, பாலஸ்தீனத்தை சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுத்துருக்கிறேன். இன்ஷால்லா அந்த மக்களுக்கு எல்லாம் துவா செய்யுங்க. ரொம்ப பாவமா இருக்குது, தினமும் 31 பேர் 41 பேர் 50 பேர்னு சொல்லிட்டு 100-130 பேருன்னு தினம் கொல்லப்பட்டு இருக்காங்க. அநியாயமா கொல்லப்படுறாங்க. அதுதாங்க மனசை கேட்க மாட்டேது. நீ ஒரு டேங்க்ல இருந்து ஒரு வெடிகுண்டு வருதுன்னா அது எப்படி உள்ளங்கை பெருசுக்கு இருக்கும், உள்ளங்கையா ஒரு 2 அடி பெருசுக்கு இருக்கும். இந்த குண்டை வச்சு இன்னைக்கு மக்கள் அழிச்சிருக்கான்றப்ப அவர்கள் உடல்லாம் எப்படி சிதறி போயிருக்கோங்க, நினைக்கவே ரொம்ப கொடூரமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண எல்லா மக்களுக்கும் உயர்தர ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் கொடுக்கணுன்றதை இன்ஷால்லா வேண்டிக்கோங்க, அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. நம்மளுடைய துராக்கள் எதுவுமே வீண் போகாது. அந்த மக்களுக்கு
விரைவில் விமோச்சனம் கிடைக்கும். அவர்களும் பாலஸ்தீனமா சுதந்திர நாடு ஆவாங்க. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இறைவன் கைவிட மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த செய்திகள் வந்திருக்குது. அடுத்தடுத்த செய்திகளை நான் இன்னொரு காணொலியில் வந்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாலஸ்தீன் சம்பந்தமான உண்மை தகவலை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.